அமெரிக்க தூதரகத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த காட்சியையும் பார்க்கிறோம். அமெரிக்கர்கள் எச்சரிக்கையாக இருக்க ட்ரம்ப் அறிவுறுத்தி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், தற்போது அமெரிக்க தூதரகத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் அசாதாரண சூழலே நிலவுகிறது. குறிப்பாக அமெரிக்க தூதரகங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது. நேற்று பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரத்தில் அமெரிக்க தூதரகத்தில் உள்ளே காமேனியினுடைய மரணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலரும் ஊடுருவினர். 17 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில தற்போது குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது சரமாரி தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மற்றும் அமெரிக்க தூதரகங்களை குறிவைத்து ஈரானினுடைய ஏவுகணைகள், ட்ரோன்கள் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி வருகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தூதரக அதிகாரிகள் மற்றும் மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்தந்த நாட்டு அரசாங்கத்தின் கடமை எனவும் தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் தற்போது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது கடுமையான துப்பாக்கி சூடு மற்றும் ராக்கெட் தாக்குதலையும் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல் காரணமாக லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தபட்சம் 31 பேர் மரணம் அடைந்திருப்பதாகவும் 149 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ஈரான் சார்பாக பக்ரைன் மற்றும் துபாயில் அதிக அளவில் வெடிச்சத்தங்கள் கேட்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக போர் விமானங்களை ஈரான் முழுவதுமாக பயன்படுத்த தொடங்கி இருப்பதாகவும், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 3 வகையான ஏவுகணைகள் வச்சிருக்கிறாங்க. ரேஞ்சை பொறுத்தவரையும் 300 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சுற்றுலாவில் குறிவைத்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள், 600 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள், 1500 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலம் தாக்கக்கூடிய இந்த 3 வகையான ஏவுகணையையும் தற்போது ஈரான் முழுமையாக உபயோகிக்க தொடங்கி இருக்கிறது. மேலும் ஈரானின் வசம் இருக்கக்கூடிய ட்ரோன்களும் முழுமையாக தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அமீரகம், கத்தார், குவைத், பக்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் மற்றும் தூதரகங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலில் பீட் ஷேமெஷ் நகரில் 9 பேர் தற்போது மரணமடைந்திருப்பதாகவும், சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ராயல் ஏர்போர்ஸ் தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுவரை அமெரிக்க தரப்பில் 3 அமெரிக்க ராணுவத்தினர் போரில் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த போர் தாக்கம் காரணமாக ஆசிய சந்தைகள் திறந்தவுடனேயே தற்போது கச்சா எண்ணெயின் விலை கடுமையாக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது நிச்சயமாக பாலவெற்றிவேல், முழு மத்திய கிழக்குமே ஒரு பதற்றமான உச்சகட்ட பதற்றத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.